ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ப்ரோ குட் பேட் அட்லி மூவி ரிவ்யூ போடுங்க ப்ரோ. செஞ்சுட்டா போச்சு. ஆல்ரெடி நான் செஞ்சுட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவை பாருங்க. அஜித், சுனில், பிரசன்னா, திரிஷா, பிரபு, யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து குட் பேட் அட்லி மூவில நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், இந்த படத்தோட ப்ரொடியூசர் மைத்ரி மூவிஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஸ்பாயில் பண்ண விரும்பல. அப்பா பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு, பையன் பிறக்கிறான். பையன் பிறந்த உடனே இந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டுலான்ட்டு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணது மட்டும் இல்லாம தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டு ஜெயிலுக்கு போறாரு. 18 வருஷம் கழிச்சு பையனை பார்க்க திரும்ப வராரு. ஆனா பையன் ஒரு பிரச்சனையில ஜெயிலுக்கு போறான். ஆனா ஜெயில இருந்து பையன் வெளியே வந்தானா இல்லையான் தான் கதையே. இந்த படத்தோட பாட்டெல்லாம் எப்படி இருக்கு ப்ரோ நீங்க கேட்டீங்கன்னா, பாட்டெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. பிஜிஎம் எல்லாம் எப்படி இருக்கீங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, தரமா செஞ்சிருக்காரு ஜிவி பிரகாஷ். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துல அஜித்தோட ரெஃபரன்ஸ் நிறைய படத்துல இருந்து வச்சிருக்காங்க. அப்புறமா நம்ம தளபதி விஜயன ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கு, கன்ஃபார்மா இருக்கு, கேரண்டி நல்லா இருக்கு. அதுவும் பிளேஸ் பண்ண இடமும் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி ப்ரோ இருக்கீங்க நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு, இன்டர்வல் பேக்கும் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸும் நல்லா இருக்கு. இந்த படத்துல ஒரு சீன் கூட லேக் இல்ல, ரொம்ப ஸ்பீடா எடுத்துன்னு போனாங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோல் எல்லாம் மாஸ் பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸுக்கே உருவாக்கின படம் இது நான் சொல்லுவேன். இந்த படத்துல அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன அவங்களுக்கு நிறைய ஸ்கிரீன்ஸ் பிரசன்ஸ் இல்லை, ஆனா அவங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. படத்துல அர்ஜுன் தாஸ் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, வில்லத்தனமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, எஸ் ஜே சூர்யா பண்ணியிருந்தா ரொம்ப மாசா இருந்திருக்கும். ஏன்னா மார்க் ஆண்டோனியில செம்மையா பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல ஒன் மேன் ஆர்மியா அஜித் சார் மட்டும் தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை இருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேன் பாய் சம்பவம்னா தரமா செஞ்சிருக்காரு, செதுக்கி செதுக்கி வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய ரெஃபரன்சஸ் தான் வச்சிருக்காங்க. ஆனா ஸ்டோரிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓவராலா இந்த படம் பார்க்கலாமா நீங்க கேட்டீங்கன்னா, தாராளமா பார்க்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, அடல் கண்டென்ட் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒன் டைம் வாட்ச் போல மூவியா இருக்கும். அஜித் ஃபேன்ஸுக்கெல்லாம் செம்மையான சம்பவம், ட்ரீட்டு, எதை வேணா சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் தேட்டர் மெட்டீரியல் தான் சொல்ல முடியும் ப்ரோ. நீங்க தேட்டர்ல பாத்தீங்களா நீங்க கேட்டீங்கன்னா, நான் தேட்டர்ல தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் விஜயன ரசிகர் தான். ஆனா இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு, லேக் இல்லாம கொண்டு போனாங்க. சேம் கோட் மாதிரி தான் இருக்கு இதுவும். ஆனா கதை வேற, ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். மறக்காம போய் தேட்டர்ல பாருங்க சரிங்களா ப்ரோ. இதுக்கு மேலதான் நான் படம் பார்க்க போறேன் ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா தாராளமா பார்க்கலாம். இல்ல ப்ரோ நான் ஆல்ரெடி படம் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, படம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. குட் பேட் அட்லி மூவி ரிவ்யூ வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் காய்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.